என்னப்பா 2026ஆம் வருஷம் ஜோதிட ரீதியா ரொம்ப முக்கியமான வருஷம்னு பேசிக்கிறாங்களே, அப்படி என்ன விசேஷம்? ஆமாங்க. 2026ல சுப கிரகமான குரு பகவான் ஒரு கிங்கரன் மாதிரி செயல்பட போறாரு. இந்த ஒரே வருஷத்துல அவர் 2 தடவை ராசி மாற போறாரு. இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஒரு வருஷத்துல 2 ராசி மாற்றமா? அது எப்படி நடக்கும்? வருஷத்தோட ஆரம்பத்துல அவர் மிதுன ராசியில இருப்பாரு. ஆனா ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு மிதுனத்திலிருந்து தன்னோட உச்ச வீடான கடக ராசிக்குள்ள நுழையிறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் இப்படி உச்சம் பெறுவாரு. கடகத்துல குரு உச்சம் பெறதுங்கிறது தர்மம் தலை தூக்கறதுக்கான ஒரு அறிகுறி. குரு உச்சம் பெற்றா என்னென்ன நன்மைகள் நடக்கும்? குரு உச்சம் பெறும்போது ஹன்ஸ்ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு மகாபுருஷ யோகம் உண்டாகும். இதனால உலக அளவுல மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும். முக்கியமா கடகம், கன்னி, விருச்சகம், மகரம் அப்புறம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே கடகத்திலேயே இருப்பாரா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஜூன் முதல் அக்டோபர் வரை கடகத்துல உச்சமா இருக்கிற குரு பகவான் அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ள பெயர்ச்சியாகிறாரு. இப்படி ஒரே வருஷத்துல உச்சம் பெற்று அப்புறம் சிம்மத்துக்கு போறது ரொம்ப வலிமையான மாற்றம். இதனால நாட்டோட பொருளாதாரம், கல்வித்துறை, ஆன்மீகத்துல பெரிய திருப்புமுனை ஏற்படும். வேற என்ன விசேஷமான தகவல் இருக்கு? இந்த வருஷத்தோட முற்பகுதியில அவர் தன்னோட சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பயணம் செய்றாரு. புனர்பூசம்னா மறுவாழ்வுன்னு அர்த்தம். இதனால பிசினஸ்ல நஷ்டப்பட்டவங்க, வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவங்க எல்லாருக்கும் ஒரு புது வழி பிறக்கும். புதுசா குழந்தை பாக்கியம், பெரிய பதவிகள் கிடைக்க இது ரொம்ப சாதகமான நேரம். அப்போ 2026ஆம் வருஷம் ஒரு வழியா எல்லாருக்கும் ஒரு விடியல தரும்னு சொல்லுங்க. கண்டிப்பா. குரு பகவானோட இந்த வேகமான மற்றும் வலிமையான சஞ்சாரம் தனிமனித வாழ்க்கையில மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரும். குருவோட அருள் இருந்தா எதையும் சாதிக்கலாம் இல்லையா? இப்போது 12 ராசிகளுக்கும் என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா ரிஷபராசிக்காரரே, ரொம்ப நாளா முகத்துல ஒரு சோர்வு தெரிஞ்சுது. ஆனா இனிமே அதை அப்படியே தூக்கி போட்டுடுங்க. 2026 2027 குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைய போகுது. நிஜமாவா சொல்றீங்க? இத்தனை காலமா நாய் படாத பாடுபட்டாச்சு. எவ்வளோ உழைச்சாலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. போதாக்குறைக்கு ஏகப்பட்ட அவமானங்கள் வேற. இதெல்லாம் எப்பதான் முடியும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க கவலை புரியுது. ரிஷபம்னாலே சுக்கிரனோட ஆதிக்கம், நேர்மையையும் அழகையும் விரும்புறவங்க நீங்க. உங்க ராசிக்கு இப்ப குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு வராரு. அதுவும் சாதாரணமா இல்ல, தன்னோட உச்ச வீடான கடகத்துல அமர்றாரு. 3ல குரு வந்தா தைரியம் கூடும், எடுத்த காரியத்துல வெற்றி நிச்சயம். சூப்பர். அப்போ குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள்லாம் சரியாயிடுமா? ஏதோ இன்பத்தேன் வந்து பாயப்போகுதுன்னு சொன்னீங்களே. கண்டிப்பா. குரு பகவான் தன்னோட 7ஆம் பார்வையால உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாரு. இதனால கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஈகோ, மனத்தாங்கல் எல்லாம் காணாம போகும். பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் தேடி வருவாங்க. முக்கியமா உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. வீட்ல தடைப்பட்ட சுப காரியங்கள், கல்யாணம் எல்லாம் இனிதே நடக்கும். சரி, தொழிலை பத்தி சொல்லுங்களேன். புதுசா ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, இல்ல இப்போ இருக்கிற வேலையில ஏதாவது மாற்றம் இருக்குமா? தொழிலை பொறுத்தவரை இது ஒரு இமாலய வெற்றி காலம்னு சொல்லலாம். குருவோட பார்வை 11ஆம் இடத்துல விழறதால லாபம் கொட்ட போகுது. புதுசா பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ண நினைச்சா இது சரியான நேரம். அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்த உதவியும் லோன் விஷயங்களும் சீக்கிரம் முடியும். நீங்க தொடுற இடமெல்லாம் பொன்னாகும் ஒரு காலம் இது. சரி, வேலையில இருக்கிறவங்களுக்கு? அங்கேயும் ஜாக்பாட் தான். உங்க மேலதிகாரிகள் உங்க திறமைய பாராட்டுவாங்க. இத்தனை நாள் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் இப்ப உங்களை தேடி வரும். புது வேலை தேடுறவங்களுக்கு அவங்க தகுதிக்கேத்த மாதிரி ஒரு கௌரவமான வேலை கிடைக்கும். ஆபீஸ்ல உங்க பேச்சை எல்லாரும் மதிப்பாங்க. இதெல்லாம் கேட்கவே நிம்மதியா இருக்கு. ஆனா கையில காசு தங்க மாட்டேங்குதே. இந்த நிதி புரட்சி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. குரு 11ஆம் இடத்தை பாக்குறதால உங்களுக்கு வருமானம் பல வழிகள்ல வரும். அதாவது சைடு இன்கம் கூட வர வாய்ப்பு இருக்கு. பழைய கடன்களை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா தூங்குவீங்க. பூர்வீக சொத்து ஏதும் சிக்கல்ல இருந்தா அது உங்க பக்கம் சாதகமாகும். தங்கம், நிலம் வாங்குற யோகம் ரொம்ப வலுவா இருக்கு. மொத்தத்துல மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரான்னு வைங்களேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த உடம்ப அடிக்கடி படுத்தி எடுக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்கும்?
மூணுல இருக்கிற குரு உங்களுக்கு ஒரு பெரிய மனதைரியத்தை கொடுப்பாரு. மன அழுத்தம் குறைஞ்சாலே பாதி வியாதி சரியாயிடும். இழந்த பொலிவு அதாவது தேஜஸ் உங்க முகத்துல திரும்ப வரும். யோகா தியானம்னு உங்க லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது. நீண்ட நாள் நோய் கூட சரியான டாக்டரால குணமாகும். எங்க வீட்ல குழந்தை விஷயமா காத்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி உண்டா? அப்புறம் எங்க பசங்க படிப்பு? தாராளமா. குழந்தை பாக்கியம் வேண்டி காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அழகான புத்திர பாக்கியம் கிடைக்கும். உங்க பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு பெரிய பெருமை சேரும். குருவோட 9ஆம் பார்வை இருக்கிறதால உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இது வரப்பிரசாதம். அவங்க படிக்கிற துறையில பல அவார்டுகளை வாங்குவாங்க. அடடா, வெளிநாடு யோகம் கூட இருக்கா? பயணங்கள் எப்படி இருக்கும்? பயணங்கள் மூலமா உங்களுக்கு லாபம்தான். அது பிசினஸ் ட்ரிப்பா இருக்கலாம், இல்ல ஆன்மீக ட்ரிப்பா இருக்கலாம். காசி ராமேஸ்வரம்னு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவீங்க. இந்த பயணங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மொத்தத்துல ரிஷபராசிக்கு இனி ஏறுமுகம் தான் சொல்றீங்க. சின்னதா ஏதாவது பரிகாரம்? ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். அதனால வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயார வழிபடுங்க. முடிஞ்சா ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. உங்க மேல நம்பிக்கை வைங்க. குரு பகவான் உங்களை கைவிட மாட்டார். மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. இவ்ளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவுராலம் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி. வெற்றி நிச்சயம். இந்த விஷயத்தை உங்க ரிஷபராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சந்தோஷப்படட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.